हरिबोल महाराज, धन्यवाद, प्रणाम। हरिबोल महाराज, धन्यवाद, प्रणाम। वीणा पिन्या நல்லா வரணும். हरिबोल महाराज, धन्यवाद, प्रणाम। हरे कृष्ण, हरे நாம சங்கீர்த்தனம் அது பாவத்துல உள்ளதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல அடையாளம். நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, டிவில எல்லாம் பாட்டு சின்ன குழந்தைகளே பாடுது. சாமவேதமே இசை மூலமா, நடனம் மூலமா இறைவன்கிட்ட நெருங்கிறது தான் குறிக்கும் சாமவேதம். அதனாலதான் கிருஷ்ணர் கீதையில வேதங்களில் நான் சாமம் அப்படிங்கிறார். சாமம்ங்கிறது ஒரு சமமான இது. நம்ம கூட சமவேத சொல்லுவோம். சமவேதம்னா ஒத்த கருத்தோட, ஒரே அறிவு, ஒரே இலக்கோட கூடி இருக்கிற அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். சமவேத பக்த விருத்தைக்கு ஜெய். அத்தனை பக்தர்களுக்கும் பக்தர்களும் வாழ்க, வளமுடன் வாழ்க. வளம்ங்கிறது இதுல நல்ல ஆரோக்கியத்தோட இறைவனுக்கு தொண்டு செய்யறதுல எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்க்கை. யாத்திரை பண்றதுல சைத்தன்ய மகாபிரபு நிறைய பாடங்கள் நமக்கு கொடுக்கிறார். தீர்த்த யாத்திரை, அவர் பூரியில ஜெகநாதரை தரிசிக்கிறதுக்கு வங்கத்துல இருந்து ஓடிதான் வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. அவருக்கு இணையா ஓடி வர முடியல. முன்னாடி நித்யானந்தா 4-5 பேர் வந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒண்ணு போல காடு வழியா ஓடி வந்துட்டு ஜெகநாதர் கோபுரம் தெரிகிற போது விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மகாபிரபு அவங்க கிட்ட சொல்றாரு, இன்னும் யாரும் நீங்க என் கூட வர தேவைப்படாது, இது வரைக்கும் என் கூட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியா என்ன சரியான பாதையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க, இனி நானே போய்க்கிறேன், நீங்க திரும்பி போகலாம் அப்படிங்கிறார். ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கிறார். அவங்கதான், நாங்க எதுக்கு திரும்பணும், அவங்க கூட வந்தோம், சரி நாங்களும் ஜெகநாதரை தரிசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சைதன்யர் சொன்னாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, அது எப்படி முடியும், முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம், உங்களை தான் நாங்க பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு அந்த பக்தருடைய நடத்தை எப்படி இருக்கணுங்கிறத காட்டுது. இப்போ மகாபிரபு சந்தோஷமா முன்னாடி போறாரு. அவர் கோயில நெருங்க நெருங்க அவருக்கு ஞான பலம் வந்துச்சு. எதிர என்ன இருந்தாலும் அத எப்படி ஒரு யானை எதிர இருக்கிறத பத்தி கவலைப்படாம அது பாட்டுக்கு சுத்தி மோதிட்டு அது பாட்டுக்கு போகணும். அது மாதிரி அவர் வர்றதை பார்த்து கூட்டமே வழிவிடுது. ஏன்னா பயந்து, இது என்னது, இப்படி ஒருத்தர் நல்லா தேஜஸா இருக்கிறார், அழகா இருக்கிறார், ஆனா இப்படி இவ்வளவு பலத்தோட வராரு என்று ஆச்சரியப்பட்டு அந்த கூட்டம் எல்லாம், ஏன்னா இவர் நேரா ஜெகநாதர் நோக்கி தான் ஓடுறாரு, ஆனா திடீர்னு பாதை அங்க இருக்கான்னு வளைஞ்சு ஓடுறாரு. அதுக்கு தக்க மாதிரி அந்த கூட்டம் எல்லாம் செதறி செதறி அப்படி கூட கோயிலுக்குள்ள வரவும் ஓங்கி ஒரு குரல் கொடுத்தாரு. ஒரு இடி விழுந்த மாதிரி ஜெகநாதர பேரை சொல்லிட்டு உள்ள போகும்போது
அந்நேரம் உள்ள வரக்கூடாது. ஆனா அவர் உள்ள போகிறத பார்த்து அங்க இருக்கிற மந்தாக்கள் பூஜாரிகள்லாம் அவரை தடுத்தாங்க. 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர் அப்படி எல்லாம் தடுத்தா கூட அவ்வளவு வரையும் கூட்டி தள்ளிக்கிட்டு அவர் அப்படி ஜெகநாதர் போனார். அதை பார்த்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு, இது ஜெகநாதர் தான் இப்படி வந்திருக்கிறார், நம்ம கிட்ட ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வந்திருக்கிறார். இவரை தொடும்போது, இறைவனை அபிஷேகம் பண்ணும்போது, அவருடைய திருமணியை தொடும்போது உள்ள அதே வைப்ரேஷன், அதே அன்பை நாங்கெல்லாம் உணர்றோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இது கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி, கிருஷ்ணருடைய இது ஒரு தோற்றம், நாம வடிவத்துல வந்திருக்கிறான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கி கூட்டம் பூரா ஜெகநாதர் முன்னாடி நிக்கிற சைவ நேரத்தை இருக்குது. ஜெகநாதர் பக்கத்துல யாரும் இல்லை, எல்லாம் இங்க வந்துட்டாங்க, இவரை தரிசிக்கிறதுலே இருந்தாங்க. அப்போ திடீர்னு இவருக்கு அரை நனவு வருது. பரவசத்துல மெய் மறந்து இருந்தவன் ஆதி சுய நனவு வந்துட்டு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஜெகநாதரை தரிசிக்காம இங்கேயே நின்றுட்டானே அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க எல்லாம் ஜெகநாதர் உங்களை பார்க்கிறார், நாங்கெல்லாம் உங்களை தரிசிக்கிறோம், உங்களுக்கு இதுவே பெரிய ஆனந்தமா இருக்கு அப்படின்னா அவர் அதை மீறி அவங்களெல்லாம் மேற்கொண்டு தள்ளி ஜெகநாதர் போய் கீழே விழுந்து பொருள்றாரு. அவங்களால தடுக்க முடியல, அப்படி மயக்கமாகி கிடக்கிறார். மூச்சு ஒன்றும் இல்லை, உயிர் இல்லாத மாதிரி இருந்தார். இந்த சமயம் அங்க சர்வபௌம பட்டாச்சாரியார் தரிசனத்துக்காக வந்தார். வந்தவர் தூரத்திலே பார்த்தார், யாரோ ஒரு தேஜத்தோட ஒருத்தர் ஆடி பாடுற மாதிரி தெரியுது, உருள்ற மாதிரி தெரியுது, அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்தார். வயசானவர், அதனால ஓட முடியல. கிட்ட பார்த்து மயங்கி கிடக்கிற தூக்கி மடியில கிடத்தினார். அவரை தொட்டதுமே அவருக்கு ஒரு உன்னத உணர்வு அவருக்கு உண்டாச்சு. இறைவனே மடியில இருக்கிற மாதிரி அவருக்கு உடனே அவர் ஒரு பெரிய பண்டிதர்ங்கிறதுனால அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க குரல் கொடுத்தார். எல்லாருமா சேர்ந்து அவரை தூக்கிட்டு போறாங்க. ரொம்ப கனமா இருக்கிறார். அப்படி பாடிக்கிட்டே பஜனை பாடிக்கிட்டே அவரை தூக்கிட்டு போனாங்க. போய் அவர் இல்லத்துல கொண்டு ஒரு பொது துணியில பதுக்க வைக்கிறாங்க. பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க இந்த 4 பேர். யாரு? நித்யானந்த பிரபு, முகுந்தா, உதவியாளர்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு அறிகுறியும் காணுங்கன்னு சொல்லி காவலர்கிட்ட கேட்டாங்க. கௌட தேசத்துல ஒரு வாலிப சன்னியாசி வந்தாரா? வைத்தியம் மாதிரி அங்கங்க ஓடுவார், அப்படி வந்தார். ஆமா வந்தார். மயங்கி விழுந்துட்டார். நிறைய பேரை சேர்ந்து அவரை தூக்கிட்டு கோயிலுக்கு தெற்கு பக்கமா கங்கா மடம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மார்க்கண்டே சதஸ்னு ஒரு பகுதி, அங்க ஒரு வீடு இருக்கும், பங்களா, அங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க விசாரிச்சு 4 பேரும் அங்க வந்தாங்க. அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயமானாங்க. சர்வபௌம பட்டாச்சாரியர் நித்யானந்த கேட்டார், இந்த வாலிப சன்னியாசி யாரு அப்படின்னு. நித்யானந்த பிரபு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அப்பா அந்த சன்னியாசிய தந்தை, அவருடைய மாமனார் எல்லாம் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, நவதீப்ல. ஞாபகம் இருக்கா? கூட 2 முறை வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் புரிஞ்சது. அவர் தானா அப்படி விசாரிக்கிறார். இந்த இடத்துல அவர் மூர்ச்சையாகாம இருக்கலாம், ஆனா மரியாதை கூடும். சுத்தமா ஜெகநாதரை வச்சுட்டு கூட்டம் போற அங்க இருக்கு. அப்போ இறந்த மாதிரி ஆயிட்டா அந்த இடத்த விட்டு தூக்கி முடியாச்சு. எப்படி பக்தர்களுக்குள்ள சில சமயம் சில அதிசயங்கள் நடக்கும், அத ஊரெல்லாம் அப்படி சொல்லிட்டு அலையக்கூடாது. இதனரே இந்த இடத்துல நம்ம சமாதி ஆகிட்டா கூட்டம் நம்மளை வெளியே கொண்டு போட்டுரும். அவருக்கு
அவர் அதை உணர்த்துறார். நாம ரொம்ப அப்படி பேர்புகழுக்கு அப்படி லோலோன்னு அலையும். ஆனா ஒரு பக்தன் அதுக்கு அலையிற போது தள்ளி போயிடுவாருங்கன்னா இந்த செதில் காட்டுறாரு. கொஞ்சம் மதிச்சாங்க, ஒரு அதிசயத்தை பார்த்த மாதிரி பார்த்த உடனே ஜெகநாதரை விட்டுட்டு நேரா இவருக்கு நிற்கிறாங்க. அது நல்லதா இருந்தா கூட ஒரு பக்தன் அந்த ஸ்தானத்தை ஏத்துக்க கூடாது. எல்லாரும் மதிக்கணும். நிறைய அப்படி உதாரணம் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி அனுபவம் ஆக மதிப்பையும் அதுக்கு தக்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒண்ணு நீங்க முன்னாடி போங்க, இல்ல நான் பின்னாடி வரேன், நீங்க முன்னாடி போங்க அப்படிதான் முதல்ல சொல்றேன். இல்ல நாங்க கூடவே தான் வருவோம்னதும் அப்ப நான் முன்னாடி போறேன் அப்படின்னு அவர் போறாரு. எப்பவுமே மூத்தவங்க தரிசித்த பிறகு பின்னாடி இளையவங்க வரணும். தீபம் கூட காட்டுற போது மூத்தவங்க இருந்து இளையவங்களுக்கு வரணும். வைஷ்ணவத்துல அப்படி சில நடத்தைகள்லாம் இருக்கு. ஆனா அதுல எப்பவாவது பின்ன ஏதாவது மிஸ்டேக்